இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 26வது கேள்வி, இந்திய அரசு டேஷ் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியது. இந்திய அரசு டேஷ் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை சென்ட்ரல். ஆன்சர் சென்னை சென்ட்ரல். 27வது கேள்வி, ஔவையார் டேஷ் மன்னனின் புலவராக இருந்தார். ஔவையார் டேஷ் மன்னனின் புலவராக இருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதியமான். ஆன்சர் அதியமான். 28வது கேள்வி, அதியமானின் முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு டேஷை கொண்டு வந்தார்கள். அதியமானின் முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு டேஷை கொண்டு வந்தார்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கரும்பு. ஆன்சர் கரும்பு. 29வது கேள்வி, அதியமான் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்த மன்னன் யார். அதியமான் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்த மன்னன் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொண்டைமான். ஆன்சர் தொண்டைமான். 30வது கேள்வி, அதியமான் ஔவையாரிடம் தந்த நெல்லிக்கனி மரத்தின் பெயர் என்ன. அதியமான் ஔவையாரிடம் தந்த நெல்லிக்கனி மரத்தின் பெயர் என்ன. ஆன்சர் ஆப்ஷன் பி, கருநெல்லி. ஆன்சர் கருநெல்லி. 31வது கேள்வி, மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நம்பர், உறவினர். நம்பர் உறவினர் என்பது தவறு. நம்பர் என்றால் அடியவர் என்று பொருள். அடியவர் அல்லது அடியர் என்று பொருள். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். நமன், யமன். சித்தம், உள்ளம். படமாட கோவில், படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில். இது எல்லாமே சரியான சொற்பொருள். நம்பர் என்றால் அடியவர் அல்லது அடியர் என்று பொருள். இதில் உறவினர் இருக்குது, அதனால் இது மாறுபட்ட சொற்பொருள். 32வது கேள்வி நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈயில். ஈயில் என்றால் வழங்கினால் என்று பொருள். ஈயில் என்றால் வழங்கினால் என்று பொருள். இதில் விரைவாகன் இருக்கு, அதனால் மாறுபட்ட சொற்பொருள். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். நானாமே, கூசாமல். உய்மின் என்றால் ஈடேறுங்கள் என்று பொருள். சரியாக தான் பொருந்திருக்கு. ஈயில் என்றால் வழங்கினால் என்று பொருள். மாறுபட்ட சொற்பொருள் ஆப்ஷன் சி. 33வது கேள்வி, திருமூலர் டேஷ் நாயன்மார்களுள் ஒருவர். திருமூலர் டேஷ் நாயன்மார்களுள் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 63 நாயன்மார்கள். ஆன்சர் 63 நாயன்மார்கள். 34வது கேள்வி, திருமூலர் டேஷ் சித்தர்களுள் ஒருவர். திருமூலர் டேஷ் சித்தர்களுள் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, 18 சித்தர்களுள் ஒருவர். ஆன்சர் 18. இனி 35வது கேள்வி நம்ம பார்க்கலாம். திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது. திருமந்திரம் டேஷ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 3000 பாடல்கள். ஆன்சர் 3000 பாடல்கள். அதனால் திருமந்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது, தமிழ் 3000. அதாவது 3000 பாடல்களை கொண்டுள்ளதால் திருமந்திரத்தினுடைய சிறப்பு பெயர் தமிழ் 3000. இனி 36வது கேள்வி நம்ம பார்க்கலாம். திருமந்திரம் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக உள்ளது. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் டேஷ் திருமுறையாக உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 10. ஆன்சர் 10. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக உள்ளது. 37வது கேள்வி, மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, அறுத்தவருக்கு. அறுத்தவருக்கு என்றால் நீக்கியவருக்கு என்ற பொருள். இதில் இனியவருக்குன்னு இருக்குது, அதனால் மாறுபட்ட ஒன்று. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். பகராய், தருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு, பராபரம், மேலான பொருள். இது எல்லாமே கரெக்டான சொற்பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி, அதுதான் மாறுபட்ட சொற்பொருள். அறுத்தவர்க்கு என்றால் நீக்கியவர்க்கு என்று பொருள்.
38வது கேள்வி நம்ம பார்க்கலாம். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர். குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர். 39வது கேள்வி. குணங்குடி மஸ்தான் இயற்றாத நூல் எது? குணங்குடி மஸ்தான் இயற்றாத நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி சதுரக்கண்ணி. ஆன்சர் சதுரக்கண்ணி. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. இது எல்லாமே குணங்குடி மஸ்தான் சாஹிபு இயற்றிய நூல்கள். இனி 40வது கேள்வி நம்ம பார்க்கலாம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசர். ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர். 41வது கேள்வி நம்ம பார்க்கலாம். அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி காத்தவராயன். ஆன்சர் காத்தவராயன். 42வது கேள்வி நம்ம பார்க்கலாம். அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு டேஷ் சென்று தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டார். அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு டேஷ் சென்று தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டார். ஆன்சர் ஆப்ஷன் பி பர்மா. ஆன்சர் பர்மா. 43வது கேள்வி. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் பெயரில் வார இதழை வெளியிட்ட ஆண்டு எது? அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்னும் பெயரில் வார இதழை வெளியிட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1907ஆம் ஆண்டு. ஆன்சர் 1907ஆம் ஆண்டு. இதை இன்னொரு கேள்வியாட்டு நம்ம கேட்கலாம். ஒரு பைசா தமிழன் என்பது டேஷ் இதழ். இது ஒரு வார இதழ். ஆப்ஷனில் நாளிதழ், வார இதழ், மாத இதழ், வருட இதழ் அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு வார இதழ். ஒரு பைசா தமிழன் என்பது ஒரு வார இதழ். இது வெளியிடப்பட்ட ஆண்டு 1907. வெளியிட்டவர் அயோத்திதாசர். இனி 44வது கேள்வி. அயோத்திதாசர் ஒரு வருடத்திற்கு பிறகு வார இதழின் பெயரை டேஷ் என மாற்றினார். அயோத்திதாசர் ஒரு வருடத்திற்கு பிறகு வார இதழின் பெயரை டேஷ் என மாற்றினார். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழன் என்று மாற்றினார். ஆன்சர் தமிழன். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழின் பெயரை ஒரு வருடத்திற்கு பிறகு தமிழன் என்று மாற்றினார். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 45வது கேள்வி. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் மாறுபட்ட ஒன்று. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களுள் மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி புத்தரது ஆதிவேதம். புத்தரது ஆதிவேதம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம். இது எல்லாமே அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். இன்னொரு நூல் இருக்குது பதிப்பித்த நூல் பாலவாகடம். பாலவாகடம். இனி 46வது கேள்வி. அயோத்திதாசர் இயற்றிய நூல்களுள் மாறுபட்ட ஒன்று எது? அயோத்திதாசர் இயற்றிய நூல்களுள் மாறுபட்ட ஒன்று புத்தரும் அவரின் தம்மமும். புத்தரும் அவரின் தம்மமும். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம். இது எல்லாமே அயோத்திதாசர் இயற்றிய நூல்கள். இன்னொரு நூலும் இருக்குது புத்தர் சரித்திரப்பா. புத்தர் சரித்திரப்பா. புத்தரும் அவரின் தம்மமும் இது அம்பேத்கர் எழுதிய நூல். புத்தரும் அவரின் தம்மமும் அம்பேத்கர் எழுதிய நூல். அதனால் மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டி. 47வது கேள்வி. பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடி யார்? பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்டானது தான். பண்டிதமணி அயோத்திதாசர் மற்றும் தங்கவயல் அப்பாத்துரையார். பண்டிதமணி அயோத்திதாசர் மற்றும் தங்கவயல் அப்பாத்துரையார். 48வது கேள்வி. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு டேஷ் கூட உதவாது. நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு டேஷ் கூட உதவாது. ஆன்சர் ஆப்ஷன் பி மழை கூட உதவாது. மழை கூட உதவாது. இது யாருடைய கருத்துனா அயோத்திதாசரினுடைய கருத்து. இனி 49வது கேள்வி. டேஷ் டேஷ் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார். டேஷ் டேஷ் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் விளக்கங்களை அயோத்திதாசர் எழுதியுள்ளார்.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. திருவள்ளுவர் மற்றும் ஔவையார். திருவள்ளுவர் மற்றும் ஔவையார். 50வது கேள்வி. டேஷ் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டேஷில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. சென்னையில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.